தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விருச்சிக ராசி ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு. இப்போ ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அதுதான் மிகப்பெரிய யோகம் இந்த விருச்சிக ராசிக்கு. 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர காலத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிறார். இந்த மாதத்தில் குரு பார்வை ஒன்றே உங்களுக்கு நல்லது. ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு. முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வந்தீங்க, இப்போ நல்லா இருக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சில வருடங்களாக வேலை பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் அப்படின்னா, இந்த 1969லேருந்து 72க்குள்ளே பிறந்தவங்களுக்கு, 72 வரைக்கும் பிறந்தவங்களுக்கும், அதே மாதிரி 1978லேருந்து 1981 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்க. எல்லா தசைகளில் இருக்கிறவங்களும் கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் வருது. ஒரு பக்கம் பொருளாதாரத்தை கொடுத்தா ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுக்குது. வேலை நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பில் கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ எப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறது, எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளில் இருக்கணும். அது மாதிரி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே எல்லாத்தையுமே கொடுத்துருமா அப்படின்னா கிடையாது இல்லையா? இது என்னென்னா, தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கும், இன்னொன்று சனி நகரக்கூடிய இடத்துல வக்ர கிரகங்கள். ஏன் இது 1968 72 எடுத்த அப்படின்னா, அந்த ராகு அங்கே இருந்தார். ராகு மகர வீட்லேயும் கும்ப வீட்லேயும் இருந்தார். 1968லேருந்து 72 வரைக்கும் ஒரு 6 மாதம் முன்ன பின்ன வரலாம். நான் ஒரு இதுவாக போட்டிருக்கேன். இதில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்த சனி பகவான் கடக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. இன்னொன்று உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் 1978லேருந்து 81 வரைக்கும் அந்த 3 வருட காலம் இருக்குது இல்லையா? அந்த 3 வருட காலத்தில் கேது பகவான் அங்கே இருந்தார் சனி வீட்டில். மற்றபடி கேது சனி வீட்டில் இருக்கும்போது சூரிய சந்திரன் வீட்டில் ராகு இருக்கும். இப்போ ராகு சனியோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா சூரியன் சந்திரன் வீட்டில் கேது இருக்கும். எப்படி பார்த்தாலும் மணி லாக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கு. அதாவது பணம் லாக் ஆகிருக்கு, போட்ட முதலீடு வரல, இன்னொன்று கொடுத்த பணம் வரல, இன்னொன்று கடன் வாங்கி அதை கொடுக்க முடியல. இது மாதிரி சுயதொழில் ஆரம்பித்து பிரச்சனையாச்சு. மணி ஸ்கேமிங் பண்ணுறாங்களா, அது மாதிரி இது மாதிரி அதெல்லாம் பிரச்சனைகளில் நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. சரி, இதிலெல்லாம் இல்லை. ஆனால் வேலையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கணுங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அந்த ஆண்டுகளில் மட்டும், அதிகபட்சமாக அந்த ஆண்டில். மற்றபடி எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு தசாபுத்தி ரீதியாக. இப்போ தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தில் புதன் தசையிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் இப்போ புதன் தசை எந்த வயசில் வரும்னாக்கா 22 to 39. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை 3 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வருது. கேட்டை ஆரம்பமே புதன் தசை தான். இப்போ இளம் வயது குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்படவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். அந்த இதுவெல்லாம் அவங்களுக்கு வீட்டில் சுப விசேஷம்லாம் நிறைய நடக்கும். வீடு கட்டுறது அப்பா அம்மாவுக்கு நான் சொல்கிறது, அதாவது 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு விருச்சிக ராசியில் 15 வயசுக்கு மேலே படிப்பு ரீதியாக யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சிங்களோ, நிறைய தடை தாமதங்களை அனுபவிச்சிருக்கலாம் சமீப காலமாக. அது எல்லாமே இப்போ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், கவலையப்படாதீங்க. அரியரெல்லாம் இருக்காது, மொத்த கிளியராகவும். மைண்டு உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தில் இருப்பீங்க, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொன்று ஒன் சைடு லவ். அது இல்லாத பசங்களுக்கு சரி, இந்த பசங்கள்லாம் இதில் இல்லை, லவ் அது மாதிரிலாம் கிடையாது, ஆனால் படிப்பு பாதிச்சிருக்கும், தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் இருப்பாங்க, எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ எல்லாமே உங்களுக்கு திருந்தி ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்பு, படிப்பில் நல்ல ஒரு கவனத்தை இந்த காலகட்டங்களில் செலுத்துவாங்க. இப்போ 22 வயசுக்கு மேலே நான் சொல்கிறது என்னென்னா, புதன் தசையில் மட்டும் இல்லை, கேது தசையும் சுக்கிர தசையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இளம் வயது காலகட்டத்தில் வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. அப்படி கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள், இல்லைனாக்கா கெட்ட நண்பர்கள் சகவாசம், தவறான வழியில் போகிறது, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எல்லாருக்குமே சொல்ல முடியாது இல்லையா? ஒரு ஸ்கூலில் இப்போ ஒரு கிளாஸில் 60 பேர் படிக்கிறாங்கனாக்கா எல்லாருமே கெட்ட பசங்களாக இருக்க மாட்டார்.
ஒரு 10 பேர் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவாக சொல்ல முடியாது. இது வந்து சுய ஜாதகத்தில் இப்போது முக்கியமான கிரகம்னாக்கா குரு, சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் வந்து ராகு கேதுவோடு சேர்ந்தா, இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், அவயோக தசைகள் நடந்தால் இந்த வயசில் அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், தவறான வழியில் போக வைக்கும், அவ்வளோதான். அதை விட அந்த 60 பேரில் ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ 1,00,000 பேர் இருக்காங்கனாக்கா அதில் அதிகபட்சமாக ஒரு 10,000 பேர் இல்லை ஒரு 5,000 பேர் இருக்கலாம் அதிகபட்சமாக இந்த வயதில் கொஞ்சம் பாதிக்கப்படுறவங்க. எல்லாருக்குமே நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது. அப்போ விருச்சிக ராசியில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு வந்து பசங்க தவறான வழிக்கு போகிறாங்கனாக்கா அவங்கள நீங்கள் தான் வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும். அதை நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன், அதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் படிப்புங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு சிறப்பு. இப்போ கேது தசையில் இருக்கிறீங்க, இல்லை சுக்கிர தசையில் இருக்கிறீங்க, இப்போ படிப்பு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து வேலையே ட்ரை பண்ணால் கூட சரி, ஒரு 30-32 வயசுக்குள்ளே வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அதுக்கு ட்ரை பண்ணியிருந்தால் இப்போ கிடைக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு சார்னா இந்த மாதம் கிடைக்கும். இன்னொன்று வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிறைய மாறும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி நம்ம கேது சனியோட வீட்டில் இல்லை ராகு சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் சமீப காலமாக. இது வந்து 1969 to 72 நான் சொல்லியிருக்கிறேன், 78 to 81 சொல்லியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் கூட ஒரு 24-25 வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ வேலை ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் வேலை. சமீப காலமாக தான் உங்களுக்கு வேலை பிரச்சனை. இப்போ குரு பார்வை இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் எல்லாமே கிளியர் ஆகும். கடன் பிரச்சனை கிளியர் ஆகும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள். இப்போ விருச்சிகத்துக்கே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம் டோட்டலாக. ஏன் இவ்வளோ கதை சொல்லிக்கிட்டு, குரு பார்வை இருக்கா உங்களுக்கு 23 உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, அதான் 2023 நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது சமீப காலமாக. இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கு, இப்பவும் கொடுக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்த்துட்டுனாக்கா வேலை மாற்றம் கொடுக்கும். கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அரசாங்க உதவிகள் இருக்குது, அரசாங்க ஆதாயம் உண்டு, அரசியல் சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கும். இது வந்து 30-32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. இப்போ 32 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிர தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். சுக்கிரன் 7ஆம் அதிபதி விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் வரும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 27 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் சுக்கிர மகாதஸ் அப்படிங்கிறது வருது. கேட்டைக்கு வந்து 10 வயசுலேருந்து 42 வரைக்கும். நான் சொல்லிட்டேன் ஒரு இளம் வயசில். ஏன் இள வயசை பற்றி நான் சொல்கிறேன்னாக்கா, இப்போ 56 வயசில் இருக்கிறவங்க 60 வயசில் இருக்கிறவங்க வேலை பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படுறாங்க. அதே 25-26 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனை வந்தால் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த வயசுக்கு வேலை கிடைச்சிடும், அந்த வயசுக்கு வேலை கிடைக்குமோன்ற ஒரு பயமே தவிர மற்றபடி வேலை கிடைக்காமலாம் போகாது. அதுக்கு தான் 30-32க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை ப்ராப்ளம் வந்தாலும் சரி அது சால்வ் ஆகிடும். இப்போ 55-60 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பயப்படவே தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அதை நீங்கள் பயந்தால் வேலை போயிடும், வேலை கிடைக்காது அடுத்ததெல்லாம் அப்படியே கிடையாது. உங்களுக்கு வேலை மாற்றம் உண்டு. இந்த காலகட்டம் வேலை மாற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு உண்டு. இந்த டைமில் வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, இது மாதிரியான நல்ல விசேஷங்கள் நடக்கும். கடன் பிரச்சனை தீரும். நிறைய பேருக்கு வந்து கொடுத்த கடன் வரல. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது 2022க்கு பிறகு செவ்வாயோட நட்சத்திரத்தில் வந்து சனி போனார் 2022 மே மாதத்துலேருந்து. அப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கு. அப்போது உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு. அந்த டைமுங்கிறது மன உளைச்சலை கொடுத்துருக்கு. மணி லாக் ஆனது, அது கொடுத்த பணம் வரல சார், ரொம்ப நாளாக வந்து கடன் பிரச்சனை இருக்குது, கடன் கொடுத்து வரல, இப்போ வரும். வாங்கி கூட லாக் ஆகிருக்கு, அதாவது கடன் வாங்கி கட்ட முடியாமல் சூழ்நிலை இருக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மருத்துவ செலவுகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் குறையும். தேவையில்லாத செலவுகளை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. செலவு இது தேவையா தேவையில்லையா அப்படின்ற மட்டும் பாருங்கள். இன்னொன்று, வீட்டில் வாரிசுகளுக்காக ஒரு சில செலவு உண்டு, சுப செலவுகள். அது வந்து எதுக்கோ படிப்புக்கோ இல்லை வேலைக்கோ ஏதோ பணம் கட்டுற மாதிரி வரும். அப்படி இல்லைனாக்கா வேலை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை தொழில் அமைகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இது வந்து சுக்கிர தசையில். அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 தசைகளும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அருமையாக இருக்கும். நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க, மனசு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும், நோய் நொடி பிரச்சனைகள் இருந்திருக்கும், மருத்துவ செலவுகள் இருந்திருக்கலாம். அது எல்லாமே விருச்சிகத்துக்கு குறைய போகுது. இதுக்கு முன்னாடி
நீங்கள் நிறைய யோசிச்சுருப்பீங்க இல்லையா, அந்த யோசனை இருக்காது. தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத டிப்ரெஷன், அடுத்தவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது, அடுத்தவங்கள பற்றி நினச்சிட்டே இருக்கிறது, தேவையில்லாத அடுத்தவங்களுக்கு கதையில் நம்ம இன்வால்வ் ஆகிறது, இல்லை நம்ம கதையில் வேற ஒருத்தர் வர்றது, இது மாதிரி சொந்த பந்தங்கள நெருக்கடி, இது எல்லாமே இருந்தது இல்லையா. இப்போ சமீப காலமாக இருக்காது, இந்த மாதத்துலேருந்து இருக்காது. அதிகமாக உங்களுக்கு மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. தேவையில்லாத சிக்கல், யாருக்காகவோ நீங்கள் போய்ட்டு ஒரு சிக்கலில் மாட்டிருப்பீங்க, அந்த சிக்கல்லேருந்து வெளியே வருவீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பரவாயில்ல, குரு பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருதுனாவே வாக்குவாதங்களை இந்த காலகட்டங்களில் வேண்டாம், தாழ்ந்து போகிறது நல்லது. பார்ட்னர்ஷிப்பெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறீங்களோ கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் தான். என்னென்னா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு போயிடுங்க. சைலண்ட்டாக போயிட்டீங்கன்னாக்கா அவ்வளோ பிரச்சனை வராது. ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு இடத்துலேருந்து வெளியேறிட்டா அந்த வேலை அப்படியே ஜாம் ஆகி நிற்கும், அதான் தொழில். அதனால் நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், இந்த டைமில் இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துங்க. அதை பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை யாராருக்கெல்லாம் இருக்கோ அந்த கடன் பிரச்சனை தீரும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை தான் இந்த மாதத்தில் திறப்பது. கொஞ்சமாவது கடன் கொடுப்பீங்க, இல்லை கடன் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். வர வருமானம் கடன் கொடுக்கறதுக்காவது ஆகும். எப்படியாவது கடன் கூட்டிகிட்டே போகாது, கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஒரு சில பேர் மொத்த கடனையும் கூட அடைக்கலாம் இந்த மாதத்தில். இந்த விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய மாதம். நன்றி.